We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, சீரற்ற மும்முனை மின்சார விநியோகம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இடையே விளைவிக்கப்பட்ட குறுவை நெற்பயிரின் அறுவடை தொடங்கிய போதும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் அவதிக்குள்ளாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அளித்த பேட்டியை முதலில் பார்க்கலாம். டெய்லி நைட்டு மழை பெஞ்சு நல்லா கொஞ்சம் விளைஞ்சதெல்லாம் இந்த மாதிரி பாருங்க, அறுவடைக்கு தயாரா இருக்கலாம், சாஞ்சி போகுது. இதையும் நாங்க அறுத்து களத்துல சேர்த்து கொண்டு போய் நெல் டிபிசியில் வச்சோம்னா நெல் கொள்முதல் நிலையங்கள் இது வரைக்கும் திறக்கல. இதனால விவசாயிகள், இங்க உள்ள விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படியாவது இந்த டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டமா அறிவிச்சு எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து நாங்கள் ஏதாச்சும் காப்பாற்றி கொண்டு வர நெல்லையாச்சும் உடனடியாக எங்களுக்கு கொள்முதல் செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். டெல்டா மாவட்டங்கள் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு சுமார் 96,000 ஏக்கர்ல குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில தற்போது அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. காவிரி நீர் கிடைக்காதது, மழை பற்றாக்குறை, மும்முனை மின்சாரம் சீராக கிடைக்காதது உள்ளிட்ட காரணங்களால் நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து பம்பு செட்டுகளில் உப்பு நீர் அதிக அளவில் வந்ததால பயிர்கள் வேரழிகள், இலைக்கர்கள், மஞ்சள் நோய் மற்றும் வயல்கள் வெடித்து காய்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால பல இடங்களில் எதிர்பார்த்த அளவு மகசூல் கிடைக்காமல் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 40,000 வரை செலவு செய்த நிலையில அறுவடை தயாரான நெற்கதிர்கள் பாதி அளவு பதறாக மாறியுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே கடந்த ஒரு வாரமாக இரவு நேரங்களில் மட்டுமே அவ்வப்போது திடீர் என மழை பெய்வதால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் வயல்களை சாய்ந்து விடுவதாகவும் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் கதிர்கள் பதறாக மாறுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால தற்போது விவசாயிகள் இயந்திரங்கள் மூலம் அறுவடை பணி தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் கொட்டி வைத்தும் காய வைத்தும் பர்தாக்கள் போட்டு மூடியும் வாடகைக்கு கொண்டு மூடுவதாகவும் விவசாயிகள் மிகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இன்னும் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததில் இவங்களுக்கு மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. எனவே அறுவடை செய்யப்பட்ட நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யும் வகையில அனைத்து பகுதிகளிலும் நேரடி கொள்முதல் நிலையங்களை திறந்து உடனடியாக விவசாயிகளிடம் தங்கு தடையின்றி நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் மிகவும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் மிகவும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் குறுவை சாகுபடி பொய்த்து போனதுனால மயிலாடுதுறை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து வறட்சி நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போது பயிர்க்கடனை முழுவடிவாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையா இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அறுவடை பணிகள் அதிகரித்தால அறுவடை இயந்திரங்கள் தட்டுப்பாடு உள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.